ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் பிஎஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த தீபாவளிக்கு வள்ளிமலைங்கிற ஒரு கோயிலுக்காண்டி டூருக்கு போயிருந்தோம். அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இல்லாட்டி ஒரு லைக் அது பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த வள்ளிமலைங்கிறது இது என்ன கோயில், அது யாருக்குள்ளதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். இது வள்ளி அவங்களோட கோயில் தான். இது இந்த இடத்துல தான் முருகர் வள்ளி சந்திச்சதாக சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கோயில். இது மேலே மலையில் இருக்கிற கோயில். மலை இன்னும் இருக்குது, நம்ம படியேறி போகணும். இதுதான் அந்த வழி. இது கீழேயே ஒரு கோயில் வச்சுருக்காங்க. இங்கே வள்ளி பிறந்த கதை, அவங்க முருகரை கல்யாணம் பண்ண கதை, அந்த மாதிரி எல்லா கதையும் இங்கே போட்டிருக்காங்க. இதில் அவங்க ஃபுல் கதையுமே போட்டிருக்காங்க. இது கீழே இருக்கிற ஸ்தலம். இங்கே உள்ளே நம்ம போய் சாமி கும்பிட்டுக்கலாம். இங்கே நல்லா டைல்ஸ்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருக்குது. நம்ம விளையாடணுன்னா விளையாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் இருக்குது. அந்த தெப்பக்குளத்தில் நிறைய மீனும் இருக்குது. இங்கே நம்ம கார், டூ வீலர்லாம் பார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அங்கே நான் தெப்பக்குளத்தில் எடுத்த வீடியோ தான். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது மிச்சர் இல்லை பொரி அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போங்க. எதனாலும் கொஞ்சம் சாஃப்டாக சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அங்கே நிறைய சின்ன சின்ன மீன் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சோண்டு போட்டாலுமே சரி, அங்கே குளத்தில் இருக்கிற மொத்த மீனும் அங்கே வந்துடும். இந்த வீடியோ நான் கொஞ்சம் லாங்காக எடுத்திருக்கேன். ஏன்னா இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்காண்டி. இது கேமராவில் அவ்வளோவா விழலை. ஆனால் நீங்கள் இது நேரில் பார்த்தீங்கன்னா இதோட செம அழகாக இருக்கும். அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட உடனே எல்லா மீனுமே வந்துடும். அப்படியே அங்கே மீன் போடும்போது அங்கே சில காக்காவும் வந்துச்சு. ஆனால் அந்த காக்காங்களுக்கு இந்த மிச்சர்லாம் ஒத்துக்கலாம். அங்கே இருக்கிற காக்காலாம் சோறு தான் சாப்பிடுது. இங்கே சென்னையில் இருக்கிற காக்காங்களுக்கு தான் எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டமாக போட்டு சோறே சாப்பிட மாட்டேக்கு. சென்னையிலனா மொத்த சென்னையிலையுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் எங்கள் அடையாறுலலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே காக்காவுக்கு மிச்சர், பொரி, சேவு அந்த மாதிரி தான் போடுவாங்க. யாருமே இங்கே சாதம் சாப்பாடெலாம் போடுறது இல்லை காக்காவுக்கு. அப்படியே நீங்கள் சாப்பாடு இங்கே அடையாறில் இருக்க காக்காவுக்கெலாம் போட்டிங்கனாலும் ஒன்றும் சாப்பிடாது. அப்படியே நீங்கள் 2 நாள் ஆனாலும் அங்கேயே தான் இருக்கும். எந்த காக்காவும் தொட்டு கூட பார்க்காது சாப்பாட்டெல்லாம். ஸ்நாக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு போகும்போதே எல்லாம் காக்காவும் வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ அங்கே கோயிலோட கீழே இருக்க ஸ்தலம் சொன்னேன்ல, அதை சுற்றி வர்ற இடம் காட்டுறேன். அங்கே கீழே இருக்கிற கோயில் நீங்கள் உள்ளே போயே கும்பிடலாம். உள்ளேனா கர்ப்பகிரகம் வரைக்கும்லாம் போக முடியாது. அதுக்கு கொஞ்சம் வெளியில் நீங்கள் கும்பிட்டுக்கலாம். இது அதுக்கு வெளியில் இருக்கிற இடம். அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பிள்ளையார் சிலை இருக்குது. இப்போ இதுதான் படி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அந்த படி ஃபுல்லாக ஏறணும். நீங்கள் இவ்வளோ தான் நினச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி அங்கே 3 மடங்கு இருக்குது படி. அது ஃபுல்லாகவே நான் இப்போ ஏறணும். ஓகே, நான் இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் நான் அங்கங்கே கிளிப்பிங்ஸ் கட் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே ஃபுல்லாக ஏறுற வீடியோ இதில் காட்டலை. இது நாங்கள் கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது மலையில் தான் அவங்க படி ரெடி பண்ணியிருக்காங்க கல்லில். அதனால் நல்லா காடு மாதிரி நிறைய செடி மரம்லாம் இருக்குது. முக்கியமாக நிறைய பாறைலாம் நிறைய இருக்குது. நிறைய பெருசாக
அந்த படி ஏறுற இடம் ஃபுல்லாகவே வந்து நிறைய பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது. போகும்போது ஒரு குச்சியும் எடுத்துகிட்டு போகிறது நல்லது தான். ஏன்னா அங்கங்கே குரங்கு இருக்குது. ஆனால் அந்த குரங்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் தான் அது நம்மளை எதுவுமே பண்ணுது. நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் அது எதுவுமே நம்மளை எதுவுமே பண்ணாது. நம்மளை ஏதாவது அது பண்ண வந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து குச்சியை வச்சு மிரட்டினாலே அது பெய்யிரும். இங்கே நிறைய சர்க்கஸ்லாம் காட்டிகிட்டு இருக்குது இந்த குரங்குலாம். உங்களுக்கு இது வந்து இப்போ கொஞ்சம் பாதி தூரம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் நான் காட்டினது தான் அங்கே ஃபஸ்ட்டு வந்த வியூ. இங்கே ஒரு குரங்கு வந்து சர்க்கஸ் பண்ணிகிட்ருக்கு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நடந்து முடிச்சிட்டோம். ரொம்ப வந்து நடந்து முடிக்கல. இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் வந்து நாங்கள் போகணும். நாங்கள் படி ஏறின வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் ஏறணும் இன்னும். இது வந்து நீங்கள் வந்து நிறைய நடக்கிற ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து கால் வந்து வலிக்கும். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் காட்டு நத்தை வந்து பார்த்தோம். இந்த நத்தை வந்து ரொம்ப வித்தியாசமான நத்தை. ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க, இதில் வந்து ஒரு பிளாக் கலர் லைன் இருக்குது. நம்ம எங்கள் வீட்டில் பார்க்குற நத்தையிலலாம் வந்து அப்படியே அது வந்து ஸ்பீச் கலரில் ஃபுல்லாகவே இருக்கும். இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிளாக் கலர் லைனிங் இருக்குது. இதுதான் வந்து நாங்கள் கடைசியாக வர்ற இடம். இவ்வளோ தான். நாங்கள் படி ஏறி முடிச்சுட்டு இன்னும் இந்த கொஞ்சம் தூரம் படி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு குரங்கு என்னோடய வீடியோவில் மாட்டிருந்துச்சு. அது இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வியூ வந்து உண்மையிலே செமையாக இருக்கும். அது இங்கே ஒரே மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக ஏறணும்னு இருக்கிறதுனால அவ்வளோவா வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. அதே மாதிரி அங்கே படியில் ஏறுறதுல வீடியோ எடுத்தால் வீடியோ வந்து எப்படியும் ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கோம். அதனால் நான் வீடியோவுக்கு வந்து காட்டல. அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் ஏறி முடிச்சாச்சு மொத்த படியையும். இப்போ நாங்கள் வந்து மலைக்கு மேலே வந்துட்டோம். இதுதான் வந்து மலைக்கு மேலே. அங்கே வந்து நிறைய கல்லாலே பாறை இருக்குது. இல்லை இந்த பாறை வந்து நீங்கள் பாருங்களேன், அப்படியே ஒரு குழந்தை வந்து படுத்துருக்கிற மாதிரியே இல்லை, அப்படியே ஒரு குழந்தையோட முகம் மாதிரியே இருக்குது இந்த பாறை. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற இந்த பாறை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நந்தி சிலை மாதிரியே இருக்குது. நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பாறை வந்து அப்படியே பார்க்க ஒரு குழந்தை மாதிரியே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ப்ளூ கலர் கம்பி, அந்த இடத்துல தான் வந்து குகை மாதிரி ஒன்று போகுது. அதுக்குள்ளே நம்ம இப்போ போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகளாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே செம்ம அழகாக இருக்குது. இதுதான் வந்து கோபுரம். இங்கே மேலே பார்க்குறீங்களா, அதுதான். ஓகே, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே வந்து அங்கே வந்து ஒரு குகை வந்து போகுது. அந்த குகை இருக்கிற இடத்துல வந்து கேமரா வந்து அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து அந்த குகைக்கு உள்ளே தான் வந்து வள்ளி அம்மன் சிலை இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட காட்டியிருக்கிறது குகையிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம். இங்கே வந்து நீங்கள் உட்காருன்னா உட்காந்துக்கலாம். நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் இந்த இடம் செமையாக இருக்கும். இங்கே வந்து இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் இங்கே மேலே தெரியுதுல்ல இந்த பாறை, இது இருக்கிறனால வந்து எங்கள் மேலே எந்த மழை தண்ணியும் வரல சுத்தமாக. ஆனால் இங்கே வந்து மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. இதுதான் நான் சொன்ன குகை. அப்படியே நீங்கள் வந்து வெளியில் வந்து அப்படி மழை பெஞ்சிட்டுச்சு, ஆனால் உள்ளே வந்து நல்ல சூடாக இருந்துச்சு அந்த குகைக்குள்ளே. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன விளக்கேற்றுற மாதிரி இடம்லாம் இருக்குது.
இதுக்கப்புறமும் வந்து அங்கே படி இருக்குது. அந்த படியில் இது வந்து நம்ம ஏற்கனவே வந்த படி தான். இதுக்கப்புறம் வந்து இங்கே மேலே ஏறுறதுக்காண்டி படி இருக்குது. இந்த படி மூலமாக அப்படியே நம்ம வந்து அப்படியே சுற்றி வர்ற மாதிரி நம்ம வந்து வந்துக்கலாம். அந்த படியில் ஏறினா அப்படியே வந்து அது கீழே போகிற இடத்துல கொண்டு போய் விட்டுரும். இப்போ இந்த படியில் தான் நாங்கள் அடுத்து ஏறி போக போகிறோம். ஆனால் இந்த இடம் வந்து உண்மையிலே ரொம்ப செமையான இடம் தான். இப்போ வந்து நாங்கள் அந்த ஃபுல்லாக சுற்றி முடித்து வந்துவிட்டோம். அங்கே மேலேருந்து பார்க்குற வியூ வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ரெக்கார்ட் தான் பண்ண முடியல. அந்த வியூ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து மழை பயங்கரமாக வந்துடுச்சு. அதனால் மழை பெஞ்சனால வந்து வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டோம். இப்போ வந்து நாங்கள் கீழே இறங்க போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து வீடியோவில் வந்து அவ்வளோ தெரியல மழை துளி, ஆனால் இப்போவும் தூத்திட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் கீழே வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு இருக்குது. அது வந்து அந்த மலைக்கு கீழே கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அங்கே உள்ளே வந்து கேமரா வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து வெளியில் மட்டும்தான் வந்து காட்டுறோம். இது வந்து நீங்கள் பார்க்கும்போது வீடுன்னு நினச்சிருப்பீங்க. இது வந்து வீடு இல்லையா, கல்யாண மண்டபமாக. இது எல்லாமே பார்க்க வீடு மாதிரி இருக்கா, நல்ல எல்லாமே கல்யாண மண்டபம் தானா. அதுக்கப்புறம் வந்து அங்கே மேலே இருக்கிற கோயிலையும் சரி, கீழே இருக்கிற கோயிலையும் சரி, நல்லா பெருசாக டைல்ஸ்லாம் போட்டு அங்கே சாமியார்கள் அவங்களாம் இருக்கிறதுக்காண்டி பண்ணி வச்சுருக்காங்க, ரெடி பண்ணி. இங்கே அதே மாதிரி கதைலாம் எழுதி வச்சுருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டாடா, பாய்.